ஸோ நம்ம இப்போ வந்து பாலித்தி 6th இருக்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து 10th இருக்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டாபிக் வைஸே நம்ம போயிடலாங்கிறனால அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம வந்து கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 6th படிக்கமிச்சு நமக்கு ஒரு சிம்பிள் ஐடியா கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம லைன் பை லைனாக 10th இருக்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷன் லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கற்றலின் நோக்கங்கள். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதை அறிதல். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை அறிதல். அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை புரிதல். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை அறிதல். மத்திய மாநில உறவுகள் மற்றும் அவசர நிலை பற்றி புரிதல். ஸோ தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது எப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் சேலியன் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சிறப்பு கூறுகள், அதை பார்க்க போகிறோம். அப்புறம் நம்மளோட அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் பார்க்க போகிறோம். அப்புறம் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் மற்றும் அவசர நிலை, இது எல்லாத்தையுமே டெப்த்தாக பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்துட்டு 12th ஒரு லெசன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது, அதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து முடிஞ்சிடும். எக்ஸஸாக ஏதாவது நோட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அறிமுகம். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு என்பதாகும். ஸோ அரசியலமைப்புனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபனிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கக்கூடிய அடிப்படை சட்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அரசியலமைப்பு சட்டம்னு சொல்கிறோம். அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கு வந்து அச்சாணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு என்பதாகும். அது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி ஆகும். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் யுஎஸ்ஏல தொடங்கியது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் 1.1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். அரசியலமைப்பின் அவசியம். எதுக்கு நமக்கு அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது? அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன. ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்கிறது. நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது. ஸோ அரசியலமைப்போட அவசியம் எதுக்காண்டி? அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ளணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒன்றை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்கிறது. நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையினை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது. ஸோ அரசியலமைப்போட அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா மக்களாட்சி நாடுகளுமே அவங்கவுங்கள நிர்வகித்து கொடுக்க அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அரசியலமைப்பு சட்டம் வச்சுருக்காங்க. ஒரு நாட்டின் குடிமக்கள் வந்து எப்படி வாழணும், வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை வந்து அரசியலமைப்பு வகுத்து கொடுக்கிறது. நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையினை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அரசியலமைப்பு அப்படின்றத சொல்கிறோம். ஒவ்வொரு மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்துக் கொள்றதுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பெற்றிருக்காங்க. அவங்கவுங்க நாட்டோட குடிமக்கள் வாழ விரும்புகிற வகையில் அவங்களுக்கு தேவையான அடிப்படை கொள்கைகளை வந்து அரசியலமைப்பு சட்டம் வகுத்து கொடுக்குது. ஸோ ஒரு சமூகத்தோட அடிப்படை தன்மை தான் அரசியலமைப்பு. அதை தான் நமக்கு அரசியலமைப்பு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி அரசியலமைப்போட தேவையை வந்து சொல்லியாச்சு. அப்புறம் இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ எப்படிப்பா உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1946ல் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள், பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9 நடந்துச்சு. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா, 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை வச்சு தான் இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையில் யாரெல்லாம் இருந்தாங்கப்பா, என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சபையில் ஒரு 389 உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க. அதை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, 292 மாகாணத்திலேருந்து பிரதிநிதிகள் எல்லாரும் ப்ளஸ் 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள். சுதேச அரசுகள்லேருந்து அவங்கள யாருனாலும் நியமிச்சுக்கலாம். அந்த 292 மாகாண பிரதிநிதிகள் வந்து எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க.
பலுசிஸ்தான் சார்பில் ஒருவர், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 என மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 389 உறுப்பினர்கள் இருந்தனர். அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ ஃபஸ்ட்டு கூட்டம் நடந்திருக்கு. அந்த ஃபஸ்ட்டு கூட்டத்தோட குறிப்பு என்ன அப்படின்னா 1946 டிசம்பர் 9ஆம் நாள் ஃபஸ்ட்டு கூட்டம் நடந்திருக்கு. இந்த சபையின் தற்காலிக தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா வயதில் மூத்தவராக இருந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. சரியா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்ததை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும் ஹச்சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அவற்றுள் சில ஏற்கப்பட்டன. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியினை மேற்கொண்டது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சரியா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. இறுதியாக முகவுரை + 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. பிரேம் பெகாரி நரேன் ரைச்சதா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி 1.2 முடிச்சிட்டாங்க. ஸோ 1.1ல என்ன பார்த்தோம், மக்களாட்சி நாடு அப்படின்னு இருந்துச்சுனாலே அவங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கும்னு பார்த்தோம். 1.2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு அப்படிங்கிற ஒரு தூதுக்குழு திட்டத்துக்கு கீழே இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகி அது மூலமாக தான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபையில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இந்த சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 தேச அரசுகளின் உறுப்பினர்கள், நியமன உறுப்பினர்கள் அவங்கள நியமனம் மூலமாக பண்ணியிருப்பாங்க. 292 மாகாண பிரதிநிதிகளை எலெக்ஷன் மூலமாக, பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9ஆம் தேதி 1946ஆம் ஆண்டு நடைபெற்றது. அந்த சபையில் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட் நாள் சரி ஒருத்தர் நமக்கு தலைவராக இருக்கணும், சரி ஏஜ்டு பர்சனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இவங்களை யார் தேர்ந்தெடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறது 12th புக்கில் இருக்கும். ஸோ அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்துட்டார். இறந்த உடனே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும் ஹச்சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது 2473 இதில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும் ஹச்சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி 2 பேரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது 2473 இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாள், நம்ம 3 மாதம் படித்தோம்னா பாஸ் ஆயிரும். இதான் கணக்கு. ஸோ 24 மணி நேரம் 7 நாள் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு படித்தோம் அப்படின்னா நம்ம பாஸ் ஆயிடுவோம். ஸோ அந்த டைமிங்கை நீங்கள் எத்தனை மாதத்தில் கவர் பண்ணுறீங்களோ அப்போ நம்ம பாஸ் ஆயிடுவோம்னு சொல்லி கணக்கு பண்ணிக்கோங்க. சரியா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு, அவற்றுள் சில ஏற்கப்பட்டன. சரியா, அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியினை மேற்கொண்டது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுன்னு ஒரு குழு இருந்துச்சு. அந்த குழுவோட தலைவர் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர்.
அவருடைய தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அறியப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து பொதுமக்கள்கிட்ட, பத்திரிகைகள்ல எல்லாத்துலேயும் கொடுத்து மாகாண சட்டமன்றங்கள் எல்லாத்துலேயுமே விவாதிக்கப்படுது. அப்புறமா ஃபைனல் பண்ணி ஒரு முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் வந்து 8 அட்டவணைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இதுவுமே எத்தனை மெம்பர்ஸ் சைன் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து 12th புக்ல இருக்கும். அது தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. அந்த நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்திய குடியரசு தினமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குன்னு 6th புக்ல படிச்சோம் இல்லையா? 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல என்ன பண்ணாங்க, இந்திய அரசியலமைப்பு அதாவது நம்ம வந்து சுயராஜ்யம் பெறணும் அப்படின்னு முடிவெடுத்து ஜனவரி 26, 1930 பூரண சுயராஜ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதேனால இந்திய குடியரசு நாளா செலக்ட் பண்ணாங்க. இதை யார் எழுதுனாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில அவருடைய கைப்பட எழுதியிருப்பாரு. ஸோ பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சேலியன் ஃபீச்சர்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே ரொம்ப ஷார்ட் அண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ உள்ள நியூ புக்கில். ஸோ இது சிம்பிளாக தான் இருக்குது. இது மெயின்ஸில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே இதை வந்து மெமரி பண்ணிட வேண்டியதான். சிறப்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், சிறப்பு கூறுகள், சேலியன் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. ஸோ வேர்ல்ட் லெவலில் செக் பண்ணோம் அப்படின்னா எல்லா கான்ஸ்டியூஷனை விட இந்தியன் கான்ஸ்டியூஷன் டூ லாங். இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை. நம்ம வந்து ஒரு 60 நாடுகளுக்கு போய் அவங்களோட அரசியலமைப்பு எல்லாம் வாசித்து அதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு தான் நம்ம வந்து காப்பி பண்ணோம். ஸோ நம்மளோட அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டதாக இருக்குது. இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. ரப்பர் பேண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லெவலுக்கு இழுக்க முடியும், லெவலுக்கு மேலே இழுக்கவும் முடியாது, அத்துரும். ஸோ நெகிழா தன்மையும் இருக்குது, நெகிழும் தன்மையும் இருக்குது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்துகின்றது. ஸோ என்னதான் நம்ம மத்தியில் ஆட்சி இருந்தாலும் மாநில அரசுக்கும் பவர்ஸ் இருக்குது. 2 பேரும் இணைஞ்சு தான் எல்லாமே பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து கூட்டாட்சி முறை அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. இந்தியாவில் வந்து சமயமே கிடையாது, எல்லாரும் எந்த சமயத்தினாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சமய சார்பற்ற நாடாக இருக்குது. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. நீதித்துறைக்கு எந்த கண்ட்ரோலுமே கிடையாது, அது சுதந்திரமானது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடும் இன்றி வாக்குரிமையை வழங்குகிறது. ஸோ உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமைப்படி 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே என்னது, வாக்குரிமையை கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து சேலியன் ஃபீச்சர்ஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, உலகத்தில் இருக்கிற எழுதப்பட்ட எல்லா அரசியலமைப்பையும் ரொம்ப நீளமானது, பெரும்பாலான கருத்துக்கள் மற்ற நாடுகள்கிட்ட வாங்கினோம், இது நெகிழா தன்மை நெகிழும் தன்மை, ரப்பர் பேண்ட் மாதிரி. கூட்டாட்சி முறை அரசாங்கம், மத்தியில் ஒரு அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து தான் செயல்படுது. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக மாற்றுது. சுதந்திரமான ஒரு நீதித்துறையை வழங்குது. உலகளாவிய வயது வந்த ஒரு வாக்குரிமைப்படி 18 வயது நிரம்பிய குடிமக்கள் எல்லாருக்குமே எந்தவித பாகுபாடுமே இல்லாமல் நமக்கு வந்து ஒரு வாக்குரிமையை வழங்குது. கடகடன்னு மெயின்ஸில் கேட்டால் எழுதிடணும், அவ்வளோதான். முகவுரை. முகவுரை என்ற சொல் அரசியலமைப்புக்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. அதன்படி சமதர்மம், சமயசார்பற்ற ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது. இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம்.
இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை வந்து கூறுது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குறது தான் இதனுடைய நோக்கம். 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு கூட நம்ம டெப்த்தாக பார்த்துட்டோம். முகவுரை தான் நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு முன்னுரையை தான் நம்ம முகவுரைன்னு சொல்கிறோம்ப்பா. இந்திய அரசியலமைப்போட அறிமுகம்னு கூட சொல்லலாம். நம்ம நோட்டோட இண்டெக்ஸ் பேஜுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி முகவுரை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு புக்கு படிக்கும் அப்படின்னா அந்த புக்குக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ முன்னுரை அல்லனா அறிமுகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது அரசியலமைப்போட அடிப்படை கொள்கைகள் என்னது, நோக்கங்கள் என்னது, என்னென்ன லட்சியங்கள் இதெல்லாம் உள்ளடக்கினது தான் நம்மளோட முகவுரை. இது அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்த முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ நம்ம சைன் பண்ணப்போ, அதாவது இந்திய அரசியலமைப்பை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம் இல்லையா, 1949 தான் ஏற்றுக்கிட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து இந்திய அரசியல் அமைப்புக்கு முகவுரை இருந்திருக்கு. 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றது நம்ம கொஸ்டினில் வரலாம். நம்மளோட சுதந்திரத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்புறம் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. ஸோ ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறதோட அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்போட முகவுரை வந்து அமைஞ்சிருக்கு. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. முகவுரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரே ஒரு டைம், இதுவரையும் அந்த ஒரு டைம் தான் திருத்தியிருக்கோம். சமதர்மம், சமய சார்பற்ற, ஒருமைப்பாடு, இந்த 3 வேர்டையும் அதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது எப்படி தொடங்குது அப்படின்னா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் தொடங்குது. அரசியலமைப்பின் முகவுரை இப்படி தான் தொடங்குது. இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்போட ஆதாரம் அப்படிங்கிறத நாம் அறியலாம். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை வந்து நமக்கு சொல்லுது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குறது தான் இதன் நோக்கம். ஸோ இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குறது தான் இதோட நோக்கம். ஸோ இந்திய மக்கள் தான் இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் அப்படிங்கிறத முகவுரை நமக்கு தெளிவுபடுத்துது. ஸோ அது இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்குது. அதில் ஒரு 5 வேர்டு இருக்குல்ல, இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ப்பா. இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஸோ ஜனநாயகம், குடியரசு நமக்கு அடுத்தடுத்து வந்துடும். மக்களாட்சி குடியரசுன்னு கூட அது சொல்லுவாங்க. ஸோ இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற, அதை மத சார்பற்றன்னு கொடுத்துருப்பாங்க. ஜனநாயகங்கிறத மக்களாட்சின்னு கொடுத்துருப்பாங்க, குடியரசு. ஸோ இதுதான் இந்த மாதிரி லைனாகவே எழுதணும். இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. ஸோ ஜனநாயக குடியரசுனாலும் ஓகே தான். இதுதான் அரசியலமைப்பின் முகவுரை சொல்லுது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என அனைத்திலும் இது ஒரு பாதுகாப்பு வழங்குறதா இதோட நோக்கம். 1789, இது ஈஸியாக ஞாபகம் வச்சு இல்லையா, 1789 ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்புக்குன்னு ஒரு முகவுரை இருக்கு இல்லையா, அந்த முகவுரையில் இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. குடியுரிமை. சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகின்றன. ஸோ அடுத்ததா குடியுரிமைனா என்னது அப்படின்றத. அப்படின்னா என்னதுன்னா, சிட்டிசன் அப்படிங்கிற சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும்.
இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகின்றன. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடியுரிமை சிட்டிசன் அப்படிங்கிற சொல் வந்து சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்ல இருந்தால் பெறப்பட்டிருக்கு. ஸோ இதனோட பொருள் என்ன அப்படின்னா, நகர அரசில் வசிப்பவர். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை தான் வழங்குது. இந்திய அரசியலமைப்போட பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகின்றன. குடியுரிமை சட்டம் 1955. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஸோ குடியுரிமை சட்டம் 1955 இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா 1955 குடியுரிமை சட்டம் இயற்றப்படுது. குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் இது ரெண்டையுமே பற்றி அது வந்து விளக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8 முறை இது வந்து திருத்தப்பட்டிருக்கு. குடியுரிமை சட்டம் மட்டும் 8 முறை திருத்தப்பட்டிருக்கு. குடியுரிமை பெறுதல் குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெற முடியும். பிறப்பின் மூலம் 1950 ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதன் பின்னரோ இந்தியாவில் பிறந்த ஒருவருக்கு குடியுரிமை. பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். 2வது ரீசன் வம்சாவளி மூலம் 1950 ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். பதிவின் மூலம் ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். பிரதேச அல்லது நாடுகள் இணைவின் மூலம் பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸி தான். குடியுரிமை சட்டம்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. சிட்டிசன் அப்படிங்கிற லத்தீன் சொல்லேருந்து சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். நகர அரசில் வசிப்பவர் தான் அதுக்கு மீனிங்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவில் வந்து ஒற்றை குடியுரிமை தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்திய அரசியலமைப்போட பகுதி 2 சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரையும் பகுதியும் 2 5லேருந்து 11 வரை 11ங்கிறது 2ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து குடியுரிமையை பற்றி விளக்குது. குடியுரிமை சட்டம் 1955 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் இது ரெண்டையுமே பற்றி சொல்லுதுப்பா. ஆனால் இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டிருக்குப்பான்னு சொல்லியாச்சு. இப்போ குடியுரிமை பெறுதல் குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெற முடியும். பிறப்பின் மூலம் 1950 ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த ஒருவர் அல்லது பிறந்த எல்லாருக்குமே வந்து குடியுரிமை கொடுத்தாச்சு. ஒன்றும் இல்லைப்பா, இந்தியாவில் பிறந்தா உனக்கு இந்திய குடியுரிமை, அவ்வளோதான். அடுத்த வம்சாவளி 1950 ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவர் அவர் பிறக்கிற டைமு அவருடைய அப்பாவுக்கு இந்திய குடிமகன் அப்படிங்கிற சிட்டிசன்ஷிப் இருக்கிற பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்தா கூட அவருக்கு வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை. பதிவின் மூலம் ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். 15 வாங்கிக்கலாம். இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். குடியுரிமை இழத்தல் இழத்தலுக்கு 3 டைப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இந்த டாபிக் முடிஞ்சிடும். குடியுரிமை இழத்தல் குடியுரிமை சட்டம் 1950 படி ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரையால் பெறப்பட்டதாகவோ முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துறத்தல், முடிவுற செய்தல், இழத்தல் ஆகிய பின்வரும் 3 வழிகளில் இழப்பார். ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை துறத்தல். வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடுதல்.
இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர், உண்மைகளை மறைத்தவர், எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவரது குடியுரிமையை இழக்க செய்யும். ஸோ 3 வழிமுறையில் ஒருத்தவங்களுடைய குடியுரிமையை இழக்கலாம். 1955 சட்டம் தன்னுடைய குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் அந்த பெற்ற குடியுரிமையை 3 வழியில் நம்ம இழக்கலாம். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று திறக்கலாம், இல்லைனா முடிவுரை செய்யலாம், இல்லைனா இழக்கலாம். ஃபஸ்ட்டு, ஒரு குடிமகன் தாமாக முன் தனது குடியுரிமையை திறந்துடலாம். வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடுதல். ஸோ வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெற்றாச்சு, அப்போ இந்திய குடியுரிமை தானாகவே எண்டு. இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் அல்லது தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர், உண்மைகளை மறைத்தவர், எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர், 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்தா அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவரது குடியுரிமையை இழக்க செய்யும். ஸோ மொத்தமாக இந்த லெசனில் 13 டாபிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ வரையும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒன்று எதுக்காண்டி நமக்கு தேவை, அதை அமெரிக்க ஐக்கிய நாடோட பாலிசியில் தான் நம்ம எடுத்தோம். அப்புறம் அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணோம், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைன்ற அமைப்பு, அதில் 389 உறுப்பினர்கள், அதில் 292 பேர் மாகாண பிரதிநிதி, 93 பேர் சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர், பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர், மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3, மொத்தமாக 389 உறுப்பினர்கள். அதில் முதல்ல சச்சிதானந்த சின்ஹா தலைவர், டிசம்பர் 9ஆம் தேதி 1946 ஃபஸ்ட்டு கூட்டம். அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவரானார். ஹச்சி முகர்ஜி, வி டி கிருஷ்ணமாச்சாரி துணைத் தலைவர்கள். இது 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடத்தப்பட்டு 243 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ 24 மணி நேரம் 7 நாளும் வாரம் ஃபுல்லாக 3 மாதம் படித்தோன்னா பாஸ். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அதனால இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு அவரை சொல்கிறோம். முகவுரை ப்ளஸ் 22 பாகம், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. பிரேம் பெகாரி நரேன் ரைச்சடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. அப்புறம் முன்னுரை, அந்த சீலியன் ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்போட திறவுகோல்னு சொல்லப்படுற இந்த முகவுரையில் ஜனவரி 22, 1947 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இது எழுதப்பட்டது. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இது திருத்தப்பட்டது. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற கான்செப்டில் இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குது. ஸோ இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம அறியலாம். ஸோ இது இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு, அந்த லைன் படி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பிரெஞ்சு புரட்சி 1789, அதுலேருந்து நம்ம இதெல்லாம் எடுத்தோம்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ங்கிற கான்செப்ட்ஸை எடுத்திருக்கோம். சிட்டிசன் அப்படிங்கிறது லத்தீன் சொல், சிவிஸ். அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவு 5 to 11, 5 வகையில் குடியுரிமை பெறலாம், 3 வகையில் அதை இழக்கலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அடிப்படை உரிமையும் அடிப்படை கடமையும் தனி வீடியோவாக நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைன் பை லைன் வீடியோ பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு 10 minutes வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது குவிக் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.